வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். யானையும் பாலமும். ஒரு மிகப்பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க. யானை வர பக்கம் கூட போக பயந்தாங்க அந்த மிருகங்கள். தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சுட்டாங்க. இது எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்துச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள் தன்னை அரக்கனா பார்த்து ஓடி ஒளிகிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்தது. இருந்தாலும் தைரியசாலியான அதோட வாழ்க்கை வாழ ஆரம்பித்தது. ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பித்து விட்டது. குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்ற இடத்த சுத்தி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லா மிருகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிடுச்சு. வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. எல்லா மிருகங்களும் தங்களோட குட்டிகளோட பட்னி கிடந்தாங்க. அப்ப அந்த பக்கம் வந்த யானை அதையெல்லாம் பார்த்துச்சு. ரொம்ப நாளாகவே தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த யானை ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சது. அப்போ ஒரு குட்டி குரங்கு யானை, மாமா, எங்க குடும்பமே பசியில கிடக்கு, எங்களுக்கு உதவக்கூடாதான்னு கேட்டுச்சு யானைய பார்த்து. அதை பார்த்து சிரிச்ச யானை, நான் தான் நடக்கிற மாதிரி இருக்கேனே, என்னை பார்த்தா பயமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டுச்சு. அப்போ அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சு, யானை மாமா, எங்கள் அப்பா அம்மா உங்கள் உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் ஒருவத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. உண்டாலோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்கள் ஆபத்தானவர்னு தோணலைன்னு சொல்லிச்சு. முதல் முறையாக குட்டி மிருகம் தன்கிட்ட பேசுவது யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே தன்னோட துதிக்கையை தண்ணிக்கு மேலே வச்சுச்சு. உடனே அந்த குட்டி குரங்கு அது மேலே ஏறி வெளியே வந்துடுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் யானையோட துதிக்கையில ஏறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அன்னையில இருந்து யானையும் தங்களில் ஒருத்தரை நினைச்சு பழக ஆரம்பிச்சாங்க. அந்த குட்டி மிருகங்கள் தங்களோட குழந்தைகளையும் அந்த யானையோட விளையாட அனுமதிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது யானை. யானை மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது.